எப்படி சார்? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஒரு டீ. ஓகே, கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க, கொடுத்துறேன். வெற்றி சார், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் வாங்க. எப்படி? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒரு டீ ஒன்று சார். கண்டிப்பா பண்ணுங்க. ஹாய் டிப்புகள்னா, ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சார், இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களா? ஆமாண்ணே, இந்த வருஷம் சூப்பர்வைசராக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. சேலரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பரில் என்ன நியூஸ் போட்டிருக்காங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் மே விஸ் ஃபார் த நியூ ஏர்போர்ட் சைடு இன்சியேட்டர் ஆஃப் பரந்தூர். ₹1 நோ சொல்கிறாங்க. வாங்க தமிழ் ஐயா, ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாங்க தமிழ் ஆசிரியரே, ஹாப்பி நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்து. வெற்றி தம்பி, புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேநீர் குழம்பு ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயா, நாங்க ஆல்ரெடி டீ ஆர்டர் பண்ணிட்டோம். நீங்க குழம்பி சொல்லி அவரு குழம்ப போறாரு. நீங்க 2 பேருமே குழம்பிக்கங்க, எங்களால விட்டுருங்க. வெற்றி, ஒரு குழம்பி. சரிங்க ஐயா. தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலூர் தம்பி, இப்படி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே இங்கிலீஷே படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தமிழை யார் பார்ப்பாங்க? உங்களை மாதிரி இளைஞர்கள் தானப்பா தமிழ் பேசணும், தமிழை வாழ வைக்கணும். ஐயா, உங்களுக்கு என்னங்க ஐயா, கவர்மெண்ட் வேலை மாசம் மாசம் சம்பளம் வருது. நீங்க தமிழை வளர்க்கலாம், தமிழ்லயே வாழலாம். ஆனா நாங்க அப்படி இல்லை. மக்களோட மக்களா மீட்ல ஆகணும். இன்னைக்கு நிலைமைக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா வேலை பார்க்குறதுல வருமானம் இல்லை, அவமானம் தான். என்ன தம்பி எப்படி சொல்றீங்க? ஆமா சார், அவர் சொன்னால் என்ன தப்புங்கிற? தமிழ் சொல்லி எங்க வாழ்க்கையும் கெடுத்தாலும் எத்தனை வாழ்க்கையை கெடுக்க போறீங்க? என்ன தம்பி எப்படி சொல்றீங்க? எல்லாரையும் வாழ வைக்க தமிழ் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டா? நீங்களும் தமிழர் தான், நானும் தமிழர் தான். எனக்கும் தமிழை வளர்க்கணும்னு ஆசை தான். ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு ஆங்கில உலகமயம் ஆயிடுச்சு. ஆங்கிலத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழணும், இல்லைன்னா எங்களால வாழவே முடியாது சார். நம்ம பூமியில விளையிற காய்கறி பழங்கள், ஒரு பொருட்க சோறு கூட நம்ம சாப்பிட்றோம்னா அதில் இங்கிலீஷ் கலக்காம இருந்தவே இல்லை. இதுதான் நம்மளுடைய ராசி. நமக்கு தமிழ் முக்கியம், இங்கிலீஷு ரொம்ப முக்கியம். எல்லாம் கற்றுக்கிட்டாதான் இங்கே எல்லாத்தையும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும்னா இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸு ஒரு ஸ்கூலில் போய் சேர்க்கனோட நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் என்ன படிச்சிருக்காங்க, அப்படி கேட்டு போய் ஒவ்வொருத்தவங்களும் பயப்படுறாங்க. சார், இங்கே வாழ்வாதாரம் பொருளாதாரம் தமிழ் மொழியால் உயரணும். அப்போ தான் தமிழ் உயரத்துக்கு போவேன். இன்னைக்கு இங்கிலீஷை புரிஞ்சுக்கிட்டு வாங்கினா வேலையே கிடைக்கும். ஐயா, உங்களுக்கு குழம்பி இன்னைக்கு நிலைமைக்கு இங்கிலீஷ் இல்லாமல் கிடையாது, உலகமயம் மாறிடுச்சு. அது இன்னும் இங்கிலீஷ் எப்படி உலகமயமாச்சுமா? அவங்க பல நாடுகளை அடிமைப்படுத்தி அதன் மூலமா ஆட்சி மொழியா கொண்டு வந்தாங்க. ஆனா விடுதலை அடைஞ்சும் அந்தந்த நாடுகள் அவங்கவுங்க மொழியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாடு உட்பட நம்ம மொழியை தான் பேசணும். ஆனா அவங்க மறுபடி இதை கொண்டு வந்தது காரணம் விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அவங்க அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு தெரியுமா? ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், கம்ப்யூட்டர், கப்பல், காரு, இந்த செல்போன் கொண்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அதுல ஆங்கிலத்தை கொண்டு வந்தாங்க. அது இல்லாம யாராலையும் இன்னைக்கு இருக்க முடியாதுன்ற நிலைமை வருது. உங்களுக்கு தேவை ஆங்கிலம் இல்லை, இந்த கருவிகள். இது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணணும். அப்ப நீங்க ஆங்கிலம் கத்துக்கணும். இப்படிதான் நீங்க கத்துக்கிட்டது மொழி வளர்ந்தோம். அப்படித்தான் மேல வந்தது ஆங்கிலம். ஏன் நம்ம நாட்டுல எதுவுமே கண்டுபிடிக்கலையா? ஜீரோவை கண்டுபிடிச்சதே நம்ம தான். ஜீரோவை கண்டுபிடிச்சோம், சரி. ஜீரோவை கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே தானே நிக்கிறோம். இப்போ நம்ம ஜீரோவில் இருந்து ஹீரோவா இப்போ வருது. ஜீரோங்கிறது கணிதத்துக்கு ரொம்ப முக்கியமானது. கணிதம் தானே, ராமானுஜனே நம்ம நாடு தான். நம்ம அப்துல் கலாம் ஐயா ஏவுகணைகள் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் எல்லா கண்டுபிடிக்கும் ஓகே. அதுக்கு எல்லாத்துக்குமே மொழி இங்கிலீஷ். அதுவும் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் ஒரு தீர்வே இல்லையா? ஒரு வழி இருக்கு சார். வெற்றி, நீ சொல்றது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னு வச்சுக்கேன், உன்னை தமிழ்நாட்டு மக்கள் தலை மேல வச்சு கொண்டாடுவாங்க. அவங்கெல்லாம் எப்படி செல்போன், கம்ப்யூட்டர், கப்பல் இதெல்லாம் இங்கிலீஷ் மொழியை கொண்டு வந்தோம். நம்ம இளைஞர்களும் நம்பிக்கை வச்சு புதிய கண்டுபிடிப்புகள் தமிழ் மொழியை புகுத்தி உலகம் முழுக்க அதை பரவலாக்குனாங்கன்னா நம்ம மொழி விடுதலை என்ன உயர்வே அடையும். சார், இதுல இது வரைக்கும் வந்துடுறதெல்லாம் நியூஸ் தான். நீங்க சொன்ன விஷயம் மட்டும் வந்து
அதான் எல்லாத்தையும் ஒரு குட் நியூஸ் அதான் எதிர்பார்க்கிறோம். என் பைக்கை காணப்பா. இங்கிலீஷ் வருதோ? நானே யார்கிட்ட போகலான்னு பார்க்குறேன். நீங்கள் எனக்கு போகிறீங்களா? நல்லா இருங்க. சார் வாயிட்டு கூட அடிச்சிருக்கலாமே, ஏதோ டீ செலவுக்காக ஆகும். So wait for that man. Yeah. Hey, wait. Sir. Yes, sir. So, sir. So, sir. Okay, sir. Hey, Imra, crazy, Maya. Imra. Stop it. ஓட்டா ஓட்டாண்டா ஓட்டா பிடிக்க முடியல ஓட்ட போன பச்சா போலீஸுக்கு ஒன்று பச்சா கால் போலீஸ் கால் மச்சா. ஹலோ சார், நானும் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கேன் சார். ஃப்ரெண்டு ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது பைக்கில் வந்து அடிச்சுட்டு போயிட்டான் சார். நாங்கள் வெளியே வந்தேன், டீ குடிச்சிட்டு வெளியே வந்தேன் சார். என்னை பிடிச்சிட்டு போயிட்டான். யாருன்னு தெரியல சார். போலீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரம் சார் வாங்க சார். தானே சார், நமக்கு என்னன்னே தெரியடா. எது சேர்ந்து வந்தாலும் அந்த தமிழ் பிரச்சனை. salary is best. நீங்க தான் கால் பண்ணதா? ஆமாம் சார். ஃபோன் தான் சார், பேசிட்டே வந்தோம். அந்த பக்கத்தை பேசலாம். வண்டி என்னாச்சு? அங்கே ரூட்டில் நடந்து வந்துருந்தேன் சார். ஏதோ ஒரு கால் வந்துச்சுன்னு நினச்சி பேசினாரு. சைடில் ஒருத்தன் வண்டியில் வந்தவன் ஏதோ ஒரு பொறுக்கி நான் போன போய். யார் மொபைலு? மை மொபைல். ரெண்டு பேர் இருக்கீங்க, ஒருத்தன் ஃபோனை பிடிக்கிட்டு போகிற அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. ஒரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கால் சார், அதனால தான் சார் அதை ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது சார். 45,000 மொபைல் சார், ஏதாச்சும் சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்க சார். சீக்கிரம் கண்டுபிடிக்குமா? சரி, அவன் டீட்டெயில் ஏதாவது இருக்கா? சார் ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டுருந்தான் சார். அவன் முகம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தான் சார், ஒரு மப்ளர் மாதிரி ஒன்று போட்டு. ஒருத்தரா ரெண்டு பேரா? சார் ஒருத்தன் தான் சார். வண்டி வந்து ஏதோ வீகோ ஸ்கூட்டி. ஆமாம், வீகோ ஸ்கூட்டி. பா எல்லாம் ஓகே, வண்டி நம்பரை பார்த்தீங்களா? நம்பர் இடையில என்னடா போட்டுருந்துச்சு சார்? நல்லா ஒத்து பார்த்தேன் சார். சொல்லுங்க. தமிழ் எழுத்தாக இருந்துச்சா? தெரியல சார். சார் அது தமிழ் எழுத்தில் போட்டதுனால தெரியல சார். நம்பரில் போட்டிருந்தா கண்டிப்பாக ஃபைன் பண்ணிட்டு சார். யோ, என்னையா படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். நீ என்ன படிச்சிருக்கீங்க சார்? ஏங்க, தமிழில் நம்பர் எழுதியிருந்தா உங்களுக்கு தெரியாதா? அது படிக்கல நீங்க இவ்வளோ படிச்சுட்டு? ஏய், தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் பட்ட பகல உங்க மொபைலை ஒருத்தர் திருடிட்டு போயிருக்கிறான். உங்க மொபைலை உங்களால காப்பாற்ற முடியல, நீங்க எப்படி தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காப்பாற்ற போறீங்க? இப்போ 45,000 ஃபோனுக்கு போச்சா? நம்பர் எல்லாம் எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? சார் அதான் வரிசையாக சிசிடிவி இருக்குல்ல, அதை வச்சு எப்படியாச்சும் என் ஃபோனை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். ஏய், நான் மொழியும் வலியும் பத்தி பேசிட்டு நீ என்ன சிசிடிவி பேசுற? அதான் மூஞ்சி பத்தி தான் சொல்றல. எத்தனை சிசிடிவி பாக்குறது? சார் எப்படியாச்சும் 45,000 போன கண்டு போட்டு கொடுத்துருங்க சார். அண்ணா சார், அண்ணே,
சார் சார் தண்ணி எடுத்துனோம் சார். தமிழே தமிழே ஏய் தமிழ் எழுந்துடா எழுந்துடா தமிழே எழுந்துடுறா. ஏய் தமிழே ஏய் தமிழ் கண்ணு முடிச்சிருச்சுப்பா. தமிழை தூக்கி நிப்பாட்டு. தமிழ் கண்ணு முடிச்சிடா. தமிழ் எப்படியாவது காப்பாத்திடுங்க.